வணக்கம். செங்கோட்டையன் பேச்சுக்கு ஆதரவு அதிக அளவில் ஆயிட்டு இருக்குது. அதேபோல் செங்கோட்டையன் கூட இருந்த முக்கியமான நிர்வாகிகளை அவங்களும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கட்சியிலேருந்து நிப்பாட்டி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதை தாண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 தொண்டர்கள், நிர்வாகிகள், சின்ன சின்ன பொறுப்பில் இருக்கவங்க எல்லாருமே கட்சியை விட்டு விலகிட்டாங்க. அவங்கெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவங்களெல்லாம் நீக்காமல் இருக்கிறாரு. இதுக்கு இடையில் செங்கோட்டையனை தொடர்பு கொண்ட ஒரு அரசியல் மிக முக்கியமான புள்ளி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு 9ஆம் தேதி பாருங்கள், அப்போ தெரியும் நான் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்திங்கன்னா சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அதே போல் பெங்களூர் புகழேந்தி, கேசி பழனிசாமி, இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றிட்டு இவங்க எல்லாமே கட்சியை ஒருங்கிணைப்பு குழு மூலமாக வழி நடத்தலாம். ஏன்னா இதுக்கு பின்னணியில் பாஜக, ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்குது. இவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு மென்டல் டார்ச்சரை கொடுக்குறாரு. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஒருங்கிணைந்த அதிமுக தான் வலுவான அதிமுக. அந்த வலுவான அதிமுக தான் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு வலிமை இருக்கும். அப்படி ஒரு ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகும் போது தான் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கூட்டணி சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கும் எல்லாருமே தயாராக இருப்பாங்க. அது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகள் பெருசாக ஆர்வம் காட்டலை. இதனால தான் பாஜக, அதிமுக கூட்டணியில் பெரிய செல்வாக்கு எதுவுமே ஏற்படலை. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துகிற கூட கூட்டணி கட்சிகள், சிறு சிறு கட்சிகள் கூட வரலை அப்படிங்கிற ஒரு கோபம் பாஜகவுக்கும் இருக்குது, பாஜகவை இயக்குகிற ஆர்எஸ்எஸ்க்குமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா வேலுமணி, தங்கமணி இவங்க 2 பேருமே எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஏற்கனவே மோதல் போக்கில் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ சைலண்ட்டாக இருக்கிறாங்க. இவங்க நாளைக்கு செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, செங்கோட்டையனை ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 பேர்த்தோட குடுமையும் பாஜக கையில் தான் இருக்குது. அதனால் பாஜக சொல்கிறத அவங்க கேட்டு தான் ஆகணும். பாஜக அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனைக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க, அது அவங்களுடைய பிரச்சனை, நாங்கள் அதில் தலையிடுறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். செங்கோட்டையன் ஏற்கனவே ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு குழு, அந்த குழு மூலமாக தான் போய் சந்தித்தார். அவர் தலைமையில், செங்கோட்டையன் தலைமையில் போய் சந்தித்தாங்க. அதில் செங்கோட்டையன் இருந்தார், நத்தம் விஸ்வநாதன் இருந்தார், எஸ்பி வேலுமணி இருந்தார், தங்கமணி இருந்தார், சிவி சண்முகம், அன்பழகன், இவங்க எல்லாமே இருந்தாங்க. இவங்க எல்லாமே போய் பேசிட்டு வந்தாங்க. அந்த பேச்சே அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு எடப்பாடி பழனிசாமி அப்பட்டமாக போய் சொன்னார். இப்போ அந்த சம்பவத்தில் இருந்தால் நத்தம் விஸ்வநாதன், வேலுமணி இந்த திண்டுக்கல்லில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கேபி முனுசாமி திடீர்னு அங்கேருந்து வராரு. தருமபுரியிலேருந்து கேபி முனுசாமி அந்த திண்டுக்கல்லில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிறார். அவர் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஜெயலலிதா காலகட்டத்திலே ஒரு கட்சியோட, பாமக கட்சியோட மாவட்ட செயலாளர் முதல்ல தான் அவர் செயல்படுறாரு. அதிமுக உழைக்கலை அப்படின்னு சொன்னாங்க. கட்சியை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. கட்சியிலேருந்து எல்லா பொறுப்புலேருந்து தூக்கிட்டாங்க. அதிமுகவுக்கு துரோகம் பண்ணக்கூடியவர் கேபி முனுசாமி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் டக்குன்னு ஓபிஎஸ்க்கு வந்தார். ஓபிஎஸ் முதலமைச்சராக்குவேனார். அப்புறம் தர்ம யுத்தத்துக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணார். எடப்பாடி பழனிசாமியை எப்படியெல்லாம் காரி துப்ப முடியுமோ அப்படியெல்லாம் துப்புனார். அவருடைய அந்த பேச்சு, அந்த வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும். அந்தளவுக்கு கேவலமாக கேபி முனுசாமி எடப்பாடி பழனிசாமியை திட்டினார். அதுக்கப்புறமா அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது ஒன்று உருவாகி ஓபிஎஸ் துணை முதலமைச்சர், கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு மாறின பிறகு ஓபிஎஸ் மூலமாக எதுவுமே அவரால் கறக்க முடியல. டக்குன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஜம்ப் பண்ணார். இப்போ எடப்பாடி பழனிசாமியை முழுமையாக ஆதரிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிகிட்ட திண்டுக்கல்லில் நடந்த செங்கோட்டையன் இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு ஆலோசனை கூட்டம் நடத்தும்போது செங்கோட்டையனுக்கு எதிராக நடவடிக்கை நீங்கள் எடுத்து தான் ஆகணும். நாளைக்கு ஒரு மாவட்ட செயலரில் இதே போல் ஒரு கேள்வி கேட்பான், கெடு வைப்பான், நமக்கு இது தொடர்ந்து பிரச்சனை வரும். செங்கோட்டையன் எவ்வளவு பெரிய ஆளாக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் நடவடிக்கை எடுங்க, கட்சியிலேருந்து அவரை பதவியிலேருந்து எல்லாத்தையும் பறிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபி முனுசாமி செங்கோட்டையனுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமியை தேச திருப்பியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஆவேசப்படாமல் பொறுமையாக தான் ஆலோசனை பண்ணியிருக்காரு. ஆனால் கேபி முனுசாமி என்ன சொல்லியிருக்காரு, இவர் கெடு விதிக்கிறதுக்கு யாருங்க, ஒரு மாவட்ட செயலாளருங்க, கட்சியில் சீனியராக இருக்கட்டும், இன்றைக்கி நீங்கள் பொதுச்செயலாளராக இருக்கீங்க, நீங்கள் பொதுச்செயலாளர் இருக்கும்போது இந்த மேலே ஒருத்தரை பேச விட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களும் கேள்வி எழுப்ப ஆரம்பிப்பாங்க அப்படின்னு அப்படியே கோபத்தில் இருந்த எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் அப்படியே உசுப்பேற்றி விட அவருக்கு கேபி முனுசாமி சொல்கிறது தான் கரெக்டுன்னு பட்டிருக்கு. கேபி முனுசாமினால தான் ஒவ்வொருத்தங்களும் அழிகிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை காலி பண்ணது அவர் தான். ஓபிஎஸ் ஒழுங்காக அவர் பாட்டு கட்சி நடத்தியிருப்பார். அவர் காலி பண்ணினார். அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமிகிட்ட போனார். எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கும்போதே எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் கேபி முனுசாமி பேச்சை கேட்காதீங்க, அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. கேபி முனுசாமி நல்லது பண்ணுற மாதிரியே பண்ணி இந்த கட்சியை, அதிமுகவை அழிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறாரு. அழிச்சிருவார், கூடிய விரைவில் அழிச்சிருவார். எடப்பாடி பழனிசாமி காலி பண்ணிவிட்டு அடுத்து சசிகலா வந்தால் டமான்னு போய் சசிகலா காலில் விழுந்துருவார். அவருக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, டபான்னு விழுந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கேபி முனுசாமியை எடப்பாடி பழனிசாமி தள்ளி வச்சு
அதுக்கப்புறமா யோசிச்சாதான் கண்டிப்பாக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். கேபி முனுசாமி இருக்கிற வரைக்கும் அந்த எண்ணம் அவருக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ இந்த அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வரவேற்கிறாங்க, எல்லா கட்சியும் வரவேற்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இதெல்லாம் வந்து பாஜக பின்னணியிலேருந்து அதிமுக உடைக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரி, அவங்க உடைக்கிறாங்க, உடைக்கல. அவர் வந்து செங்கோட்டையன் சொன்னது என்ன, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கே வலிக்குது, எங்கே முட்டிக்குது? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாதிரி டிடிவி தினகரன் போல் சொந்தமாக ஒரு கட்சி தொடங்கி எடப்பாடி பழனிசாமி தொடங்கி இருந்தாருன்னா அது அவருடைய கட்சி. அவர் வந்து என்ன வேணாலும் முடிவெடுக்கலாம். இது அதிமுக தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட, எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதை வளர்த்தெடுத்து ஜெயலலிதா போன்ற ஆளுமை மிக்க நபர்களால் வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு கட்சியை எடப்பாடி பழனிசாமி உரிமை கொண்டாட முடியாது. தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்தை வந்து மெயினாக மென்ஷன் பண்ணணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட்டின அந்த கூட்டத்துக்கு அப்புறமா யாராவது பெருசாக வந்து பேசினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா செல்லூர்ராஜ், ஆர்வி உதயகுமார், அன்பழகன், தங்கமணி இவங்க எல்லாமே கருத்து தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மனசில் என்ன இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ இந்த ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுல வந்து அவங்க ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசன் மட்டும்தான் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நிற்கிற தொகுதியில் அவர் ஜெயிக்கிறதுக்கு ஓபிஎஸ் ஆதரவு தேவைப்படுது, சசிகலா ஆதரவு தேவைப்படுது, டிடிவி தினகரன் ஆதரவு தேவைப்படுது. ஆனால் அவர் வந்து சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியோட முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். கட்டுப்பட்டுக்கங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் முக்கியமான அமைச்சர்களாக அந்த சைடில் இருந்தவங்க எல்லாருமே வந்து சொல்லணும்ல, யாருமே சொல்லவே இல்லையே. ஏன் செல்லூர்ராஜ் பேசலை? செல்லூர்ராஜெல்லாம் வந்து நாங்கள் வந்து பொதுச் செயலாளர் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தாங்க, அவர் சொல்கிறது தாங்க நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்க வேண்டியது தானே. ஏன் பேசலை? அதே கூட்டத்தில், ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்ட இந்த நபர்களை தாண்டி விஜயபாஸ்கர், காமராஜர், ஓஎஸ் மணியன் இவங்க எல்லாமே சேர்ந்துருந்தாங்கள்ல, அவங்கள யாராவது ஒருத்தவங்களாவது பதில் சொல்லியிருக்கலாம்ல. அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இப்போ யாருமே வந்து இது உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு கடந்து போக முடியல. தொண்டர்களோட ஆதங்கம், எண்ணம் அது வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் இவர் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு ஜனநாயக கட்சி, இந்த கட்சியில் வந்து நம்ம எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சிக்கவே இல்லை. அப்படிங்கிறது தான் வந்து எல்லாத்துக்கும் கோவமே. பிரிஞ்சு போனவங்களால அவங்களால ஓட்டு, அதிமுக ஓட்டு பிரியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இந்த 6 பேர் கொண்ட குழு வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசணுன்னு, இது பாஜகவோட தூண்டுதல் அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி யோசிச்சுட்டு உடனே என்ன செஞ்சார், பாஜகவோட நாங்கள் கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நிற்கிறோம் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன செஞ்சார், சட்டமன்ற தேர்தலில் திமுக எப்படி எதிர்த்து பேசுவாங்களோ அதே போல் வந்து நாடாளுமன்ற தேர்தலையும் பிரச்சாரம் பண்ணுறாரு. ஸ்டாலின் வந்து அதை பண்ணார், இதை பண்ணார். ஆனால் உண்மையிலே நாடாளுமன்ற தேர்தலுக்கு மத்திய அரசை விமர்சனம் பண்ணி பேசணும். இவருக்கு மத்திய அரசோட காங்கிரஸும் கூட்டணியில் இல்லை, பாஜகவும் கூட்டணியில் இல்லை, யார் பிரதமராக வரணுங்கிற ஒரு ஐடியாவும் இல்லை, யாருக்கு நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோங்கிறதும் தெரியலை. அதெல்லாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு, நாங்கள் ஜெயித்த பிறகு அந்த முடிவை எடுப்போம் அப்படி இப்படின்னு பேசினார். இது மக்கள் ஏற்றுக்கவே இல்லை. ஒரு குழப்பமான ஒரு மனுஷன் மாதிரியே பேசுகிறாரு, குழப்பவாதி மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஏற்றுக்கிட்டு அதிமுகவுக்கு பெருசாக யாருமே ஓட்டே போடலை. ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் சட்டமன்ற தேர்தலில் திடீர்னு பாஜகவோட கூட்டணி வைக்கிறேங்கிறார். சட்டமன்ற தேர்தலில் ஏன் பாஜகவோட கூட்டணி வைக்கணும்? நாடாளுமன்ற தேர்தலில் வச்சாலும் பிரதமராக மோடியை ஏற்றுக்கலாம், அதுக்காக ஓட்டு போடலாம், அதிமுக கூட ஓட்டு போட்டுக்கலாம். ஆனால் சட்டமன்ற தேர்தலில் இது எடப்பாடி பழனிசாமிக்கான ஒரு தேர்தல். எடப்பாடி பழனிசாமிக்கான ஒரு தேர்தலில் பாஜகவோட இவர் ஏன் கூட்டணி வைக்கிறாரு? பாஜக மேலே பெருசாக அதிருப்திகள் தமிழ்நாட்டில் இருக்குல்ல. சிறுபான்மையின மக்கள் வந்து பெருசாக அதிமுகவுக்கு ஓட்டு போடாததுக்கு மிக முக்கியமான காரணம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சொன்னது தான். சட்டமன்ற தோல்விக்கு அப்புறமா நீங்கள் சொன்ன ஒரே விஷயந்தான், பாஜக இருந்தனால தான் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அதே தொடர்ந்து இப்போ வர 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏன் பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்க? உங்களை பாஜக கட்டுப்படுத்தியிருக்குல்ல, நீங்கள் உங்களுடைய ஊழல் வழக்கும் சிக்கியிருக்குல்ல. நீங்கள் என்ன தான் போய் திமுக ஊழல் வருது, அதில் வந்து திமுக ஆட்சியில் அராஜகம், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு இப்படி நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணாலும் மக்கள் அதை ஏற்றுக்கணும்ல. நீங்கள் சொல்கிறத மக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி எழுதிக்கிறீங்க? அதெல்லாம் ஓட்டாக உழுவும் போது தானே தெரியும். திமுக மேலே ஒரு அதிருப்தி அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்குது, ஆனால் பெரிய அளவில் அதிருப்தி அப்படிங்கிறது இல்லை. அதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது. திமுக வந்து அழகாக இருக்காங்கல்ல, என் கூட்டணி, அந்த கூட்டணி கட்சிக்குள்ளேருந்து ஒருத்தவங்க கூட வெளியேறவே இல்லையே.
ஏன் வெளியேறணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த நினப்பை வச்சுருக்கிறார்ல, அதனால வந்து திரும்பவும் அவர் வெற்றி பெறுவதற்கான திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலையை எடப்பாடி பழனிசாமி உருவாக்குறாரு. ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்துச்சு அப்படின்னா அதிமுக ஜெயிச்சிரும், ஆட்சியில் உட்காந்துரும். ஆட்சியில் உட்காந்துருச்சு அப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு இதை வந்து திரும்பவும் கிளப்புவானுங்க. அப்படி கிளப்புனா நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவு. அப்படி கொடுத்தாலும் இவங்களுடைய டார்ச்சர் வந்து அதிக அளவில் இருக்கும். பாஜக பெருசாக நம்ப முடியாது. பாஜக கடைசி நேரத்தில் எதையாவது சொதப்பிடுவாங்க, நம்மளை வந்து முதலமைச்சரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. இன்ன வரைக்கும் அமித்ஷா வந்து அப்படி பேசவே இல்லையே அப்படிங்கிற எண்ணம்லாம் குழப்பம்லாம் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம திமுகவே திரும்ப ஆட்சிக்கு வரட்டும், முதலமைச்சர் யாருங்கிறது அவங்க கட்சிக்கு பிரச்சனை. ஆனால் நமக்கு வந்து எதிர்கட்சியாக இருந்தால் கூட போதும், எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருந்துகிட்டே போயிடுவோம், கட்சியை அப்படியே வழி நடத்திக்குவோம். திமுக நமக்கு நல்லா தானே சலுகை பண்ணுது, என்ன முதலமைச்சர் பதவி இல்லை அவ்வளோதான், மற்றபடி கான்ட்ராக்டு போக்குவரத்து எல்லாமே நம்ம சொந்தக்காரங்களுக்கு சொல்கிறவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்றாங்கல்ல, அப்புறம் என்ன நமக்கு கவலை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு, திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வரலாமா, வர விடலாமா அப்படின்னு யோசிக்காமல் வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு போயிட்டார். இதனால் பார்த்திங்கன்னா இப்போ கட்சிக்குள்ளே அதிருப்திகள் அதிகமாக இருக்குது. நாளைக்கு என்ன பேச போகிறார் செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் தான் சிவி சண்முகம் வந்து விழுப்புரத்திற்கு வந்திருந்தார். ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக ஜிஆர்பி தெருவுக்கு வந்திருந்தார். அப்போ பார்த்திங்கன்னா சிவி சண்முகத்தை செய்தியாளர் பிடிச்சிட்டாங்க. செய்தியாளர்கள் சாதாரணமாகவே போனாலே கூப்பிட்டு வச்சு சிவி சண்முகம் வந்து பேசுவார். செங்கோட்டையன் வந்து இது மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்துருக்கிறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டு வந்து அதிமுகவுக்குள்ளே ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிவி சண்முகம் என்ன சொல்ல போகிறார்? ஏன்னா அந்த 6 பேர் கொண்ட குழுவில் அவரும் மிக முக்கியமானவர் தான். அவர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட கொஞ்சம் அதிகாரமாக பேசியிருக்கிறாரு. இவங்களை சேர்க்குறனால உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, நீங்கள் பொதுச் செயலாளராகவே இருங்க, நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராகவே இருங்க, அதுக்கெல்லாம் அவங்க சம்மதிக்கிறாங்க, சம்மதித்த பிறகு அவங்கள சேர்க்குறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படின்னா நீ போய் அவங்க கூட சேர்ந்துக்க, நீ ஏன் அதிமுகவில் இருக்கிற, என்னை பிடிக்கல அப்படின்னா நீ ஏன் இங்கே இருக்கிற அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகத்திட்ட எகிரி இருக்கார். அதுக்கப்புறமா சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமிகிட்ட டச்சே வச்சுக்கல. உடனே நாங்கள் தான் பொதுச் செயலாளர் கொண்டு வந்தோம், அதுக்கப்புறமா நீ வந்து இப்படி செயல்படுற, இது வந்து சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து விலகிட்டார், சுத்தமாகவே விலகிட்டார். இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து அதிமுகக்குள்ளே ஓடுது. இந்த மாதிரி சமயத்தில் சிவி சண்முகம் எடப்பாடி பழனிசாமியை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய நபராக இருந்தால் அவர் என்ன செஞ்சிருவார், டகார்னு உடனே செய்தியாளர் சந்திப்பை கூப்பிட்டு டக்குன்னு பேசிடுவார். இன்றைக்கி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. தளவாய் சுந்தரத்தை விட்டு பேச விட்றாரு. தளவாய் சுந்தரம் வந்து சசிகலாட்டை வந்து கெஞ்சி கூத்தாடி செங்கோட்டை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தார். அவரை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலாட்டையும் டிடி தினட்டையும் போய் கெஞ்சி கூத்தாடி எடப்பாடி பழனிசாமியை வச்சுருந்த ஒரு மிக முக்கியமான நபர் தளவாய் சுந்தரம் தான். ஆனால் தளவாய் சுந்தரமே ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை கொடியசைச்சார்னு கட்சியை விட்டு நிப்பாட்டினார். ஆனால் அவர் நிப்பாட்டினால என்னாச்சு, பெருசாக வந்து அவரால் எதுவும் பண்ண முடிஞ்சதா, பண்ண முடியல, அப்புறமா அவர் பிரச்சனை பண்ணார்ல அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சிவி சண்முகத்துக்கு ஏற்பட்டுரும். சிவி சண்முகமும் வந்து என்ன செஞ்சுருக்காரு, செய்தியாளர்களை பார்த்தோன்னா அவர் ஒன்றுமே சொல்ல, 2 நாள் பொறுங்க, தொலைக்காட்சியை பாருங்கள், அதுக்கப்புறமா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் இதை தானே ஏன் சொன்னார், 9ஆம் தேதி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் சிவி சண்முகம் ஒரு 2 நாள் பொறுங்கன்னு இருக்காரு. ஒருவேளை செங்கோட்டையன் வந்து ப்ரெஸ் மீட் நடத்தும்போது சிவி சண்முகமும் செங்கோட்டையனும் 2 பேருமே சேர்ந்து செய்தியாளர் சந்தித்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு லாக் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னு கேட்டிங்கன்னா சிவி சண்முகத்துக்கும் அதுதான், ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கிட்டு போங்க, உங்களுக்கு என்ன கட்சி வேணும், பதவி வேணும், அதிகாரம் வேணும், அதானே. முதலமைச்சர் நீங்கள் தான், முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தான், ஒருங்கிணைந்த அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தான், பொதுச் செயலாளராகவே நீங்கள் இருந்துக்கங்க, விட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு கட்சியை ஒருங்கிணைக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு போயிட்டார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உட்கட்சி பிரச்சனை, கட்சி ரீதியான பிரச்சனை எல்லாத்துக்குமே உடனே டபார்னு பதில் சொல்லக்கூடிய சிவி சண்முகமே அடக்கி வாசிக்கிறாரு, என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சமீப காலமாக அவர் வந்து தமிழ்நாட்டு பக்கத்து வரதோட டெல்லியிலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஏன்னா செங்கோட்டையனை வந்து ஆதரிக்கிறது வந்து பாஜகவும் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் தான் அப்படிங்கிறத ஒரு இதுக்கு கொண்டு வந்து எடப்பாடி தரப்பு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் செங்கோட்டையன் வந்து அதிமுக தொண்டர்களுடைய மன உணர்வுகளை பேசியிருக்கிறாரு அப்படின்னு அதிமுகக்காரங்க சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து பாஜகவும் ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பாஜகவோட கூட்டணி வச்சது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி எதுக்காக வச்சார், வேலுமணி, தங்கமணி போன்ற நபர்கள் கொடுத்த டார்ச்சர், நீங்கள் அப்படி பாஜகவோட கூட்டணி வைக்கல அப்படின்னா நாங்கள் வெளியே போய்டுவோன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வேலுமணி தங்கமணியோட பிடி பாஜக மேலிடத்தோட இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அழுத்தம் கொடுத்தனால வச்சார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க, இது அமித்ஷா 2021 சொல்லிகிட்டு இருக்கார்.
ஆனால் அதை கேட்க மாட்டேன்னு தொடர்ந்து அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ உட்கட்சிக்குள்ளேயே செங்கோட்டையனை வச்சு காய் நகர்த்துறாங்க. இப்போ வந்து தொகுதி இது குறித்து பேச்சுவார்த்தை பாஜக நடத்தும். அப்படி நடத்தும்போது வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு டார்ச்சரை கொடுப்பாரு. அப்படி கொடுக்கக்கூடாது, அப்படி கொடுத்தாரு அப்படின்னா நாங்கள் வந்து என்ன செய்வோம், கட்சியை உடச்சிருவோம், உங்கள் கையில் கட்சியே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமுறுத்தலை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாக்குறாங்க அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இதில் வந்து இபிஎஸ் வந்து தனிமைப்படுத்தப்படுவார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. செங்கோட்டையன் தலைமையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்தப்படும். அந்த ஒருங்கிணைப்பு குழு வந்து அவங்க தான் வந்து கட்சியை வழி நடத்துவாங்க. ஒற்றை தலைமை அப்படிங்கிறது அதிமுகவில் இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜக நினைக்கிது. பல பிரிஞ்சு கிடந்தால் தான் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இப்படி எல்லாருமே சேர்ந்து பாஜகவை வந்து அவங்களெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி வச்சுருந்தா தான் அவங்க மூலமாக தான் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்படுத்த முடியும். எடப்பாடி பழனிசாமியில் கையில் கட்சி இருக்கக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக எந்த முடிவுமே எடுக்கக்கூடாது. அவர் எடுக்கிற அளவுக்கு அவருக்கு அதிகாரத்தை கையில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. அது உண்மை தான். ஏன்னா இன்றைக்கி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிச்சு அப்படின்னா ஓபிஎஸ் ஒரு பாஜக சொல்கிறது கேட்பார், சசிகலா கேட்பாங்க, டிடிவி தினகரன் கேட்பார், இந்த சைடு செங்கோட்டையன் கேட்பார், எடப்பாடி பழனிசாமி சரண்டரே ஆயிடுவார். அப்படி தான் சூழ்நிலை இருக்குது. ஆனால் அதிமுக அப்படிங்கிற ஒரு சுயம் அது வந்து இழந்துருச்சு, தன்னுடைய தன்மையை இழந்துருச்சு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. செய்தியாளர் சந்திப்பில் யார் யார் கலந்துக்க போகிறா அப்படிங்கிற விஷயமே பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க.